So, we shall start the session. Let us sit erect, palms over the lap facing the ceiling, spine erect, with a beautiful smile. We'll be chanting the vibrant Om 3 times. For chanting Om, take a deep breath. Om. Take another deeper breath. Om. Take another deeper breath. Om. Slowly and gradually open the eye. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இப்பொழுது நாம் அவை பிராட்டியுடன் சேர்ந்து பயணிக்கலாம். போன வாரம் நாம வீட்டு நெறிப்பா அதுல தொடங்குறது. அதுக்கு முன்ன வாரம் மோட்சம் செல்லும் வழி, டைரக்ஷன். அதுக்குண்டான எப்படி அதை அடைவது, நம் லட்சியம், அதன் எதன் மூலமாக அடைவது, அது நமக்கு நாம தான் இயக்க கத்துக்கணும். அதெல்லாம் பார்த்தோம். போன வாரம் உடம்பின் பயன், அதுதான் நம்முடைய கருவி, நம்முடைய லட்சியத்தை அடைய. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ உடம்புக்கு மேற்கொண்ட ஒரு நிலை இருக்கிறதா என்பதை அவ்வை தெள்ள தெளிவாக விளக்குகிறது. வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். இன்னைக்கு உள் உடம்பின் நிலை, உள் உடம்பின் நிலைமை. இதுதான் அவ்வை பிராட்டியின் வீட்டு நெறிப்பால 3வது அதிகாரம். பாருங்க. இப்போ ஒருவர் திடீர்னு இறந்துட்டார், ஒரு உயிர் போயிடுது. என்ன, அங்க உடம்பின் பயன்லயே பார்த்தோம், எப்படி உள்வரும் மூச்சு 8 அங்குலம், வெளிச்செல்லும் மூச்சு 12 அங்குலம், ஒவ்வொரு மூச்சிலையும் 4 அங்குலம் நம்ம எழுதுண்டே இருக்கும். இது சாதாரணமான மனநிலையில. உணர்ச்சி வசப்படும் பொழுது 12 அங்குலம் என்பது 16, 20, 24 அங்குலம் போகும். அப்ப வர்றது 8. ஆகு ஆறு அளவிட்டதாகினும் கேடு இல்லை, போகு ஆறு அகலாக்கடை. இதே வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. ஆகு ஆறு அளவிட்டதாகினும் கேடில்லை, போகு ஆறு அகலாக்கடை. வரவு 8 செலவு 10. அது நடுவு பாட்டு இருக்குமே, வரவு 8 செலவு 10 துந்தனான்னு வரும். அதிகம் போனால் துந்தனான். அது போல நம்முடைய வரவு, the inhaling breath gives you the cosmic energy of the life energy. Then the length of the breath is 8 inches, whereas outgoing breath can go up to 24 inches. The loss, so that more and more you move towards. இது உடம்பில் எப்படி நம்ம இயக்கணும் போன வாரம் கற்றுக்கணும். இப்ப உடம்பு போனதுக்கு அப்புறமா நம்ம எந்த நிலையில இருக்கும் கூடவே வாங்க. இப்ப சப்போஸ் ஒருத்தர் இறந்துடுறார், இப்ப அது கூட வேண்டாம், அதுக்கு முன்னாடி இன்னும் போலாம். இப்ப நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு கடைக்கு போறோம், கோயிலுக்கு போறோம். போயிட்டு திரும்பி வந்தா வீட்டு சாவியை தொலைச்சிட்டோம், வீட்டை திறக்க முடியல. ஆனா வீட்டுக்குள்ளதான் போகணும் நமக்கு. அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்? பரிதவிக்கும். வீட்டுக்கு டூப்ளிகேட் கீ எப்படி இருக்கு? அப்போ நாமளும் நம்ம மனைவியும் ஒருத்தர் திட்டி, நான் தான் கொண்டு வரல, நீ பையில எப்ப பேக் வச்சிருப்பல, அந்த பேக் எங்க போச்சு, பேக்ல பாரு, அந்த பர்ஸ்ல சாவி இருக்கா பாரு. நீங்க தாங்க எப்பவுமே வழக்கம் எடுத்துட்டு வருவீங்க. இப்ப என்ன ஏன் குறை சொல்றீங்க? ஆமா, திருப்பி என்னைய திட்டுறியா நீ, சரி இரு. இது போல அந்த உணர்ச்சி வெளிப்பாடுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வெளிப்படுத்திப்பாங்க. ஆக மொத்தத்துல வீட்டுக்குள்ள முடியல போல, வீட்டுக்குள்ள போக முடியும்.
இதுதான் நாம் இறந்த பொழுது நம்முடைய ஆத்மாவிற்கு நிகழும் நிலை. You will be struggling to get into the body somehow or the other because you have been living in that house for 80, 90 years. தர்க்கம், it will be jittery. எங்க போறதுன்னு தெரியாது. Other than your breath, all the other faculties will be intact. கண்ணு பார்க்கும், காது கேட்கும், வாய் பேச முடியாது, தொட்டு உணர முடியாது. Everything. You'll be struggling to express yourself for all the people you have been associated with. Whereas, இப்ப இருந்தே நம்ம பழகிட்டோம்னா இதுதான் தவிர்க்க முடியாதது. அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவன். தேஹிமே பிரபோ சம்போ ஸ்வயி பக்தி அசஞ்சலம். அது இப்ப இருந்தே பழகிட்டோம்னா death will be another happening. ஆக let us come. இதை பத்தி தான் இன்றைக்கு அவை பிராட்டி நம்மளுக்கு தெள்ள தெளிவா விடுறாங்க. இது போல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது சார். நானும் பார்த்தது இல்லை. அவை குரல் இதுதான் த ரியல் ட்ரூத். நீங்க என்னதான் பூசுத்தி நகாசு வேலை எல்லாம் பண்ணாலும் கேட்கறதுல சுகமா இருக்கும், படுத்துட்டா தோணும். ஆனால் அவை பிராட்டி அப்படி கிடையாது. She is putting you on the operating table and doing autopsy தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக நீங்கள் இறந்து போன பிறகு முதல் 10 நாட்கள் you will be in the Pretaloka. You will be there existing with all kinds of souls, good, bad, ugly and everything. So you will be struggling to get over. அப்பதான் நம்ம நீங்க போற வழியை பாருங்க, மேல போங்க, எங்களை எல்லாம் பண்ணீங்க, நாங்க பக்தி பண்றோம், இது வேற இந்த பூலோகத்துல ஒரு இடம் இல்லை, மேலுலகத்துக்கு போங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்து மேல அனுப்புறோம். அந்த 11th day சுபசுபம் இல்ல சுபம் பண்ணிட்டு உங்களுக்கு அவங்க முடிவு கட்டுறச்ச ஓ நம்ம கணக்கு முடிச்சுட்டாங்க, யோ போறியா அப்படின்ட்டு போட்டோ எடுத்து மாட்டிட்டாங்க ஆணியில, இங்க வேற வேலை இல்லைன்றப்பதான் the higher level energies will take you to the Pitruloka. Pitrulokaல you will be intact. Then ஒரு சினிமா படம் மாதிரி ஓடும் your whole life. You will be, suppose நீங்க பொய் சொல்லி ஒருத்தர் ஏமாத்திருக்கீங்க, the energy behind will say, is it right? ஒருத்தர் ஏமாத்திட்டியே, அவர் ஒரு வருத்தப்பட்டிருப்பாரு, இது செய்யலாமா? நோ 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 நோ, செய்யக்கூடாது. இனிமேல செய்வியோ? நிச்சயமா செய்ய மாட்டான். யூஆர் a குட் பாய், செய்யல. அவனுக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன், அப்ப கூட அவன் திரும்பி பார்க்கல. உனக்கு கோபம் வந்ததுல அவன் ரொம்ப கோபம் வந்தது, அவனுக்கு திட்டின சபிச்சேன். சபிக்காது, ஒண்ணு நல்லது பண்ண. we are here to appreciate and recognize. இது போல the energies will be guiding you and you will be classified depending upon the progress in the spirituality to various levels of your own existence. Gandharva, Kindara, Kimpuruda, like that, so many Vidyarthi, Yakshas. There are so many levels of energy levels. As there is a energy level, Neyveli thermal power station, the energy is created at 11 kilovolts, 11,000 volts pressure. As it comes towards your utility of 250 volts, there are so many step-down transformers. They are called the substations. 11,000 volts will be stepped down to 1,000 volts, from 1,000 volts to 500 volts. All the industries will be utilizing it. And then when it comes to the domestic, it comes to the 240 volts. That is how the energy levels are there. The same is the existence of the whole cosmic energy. இதுதான் பேக்ரவுண்ட். ஸோ அப்ப நம்ம உடம்பு இந்த பருவுடல் பிசிக்கல் பாடி இறந்துடுது, கிரிமட்டோரியத்து போயிட்டு அஸ்தி கடையில் கொடுத்துடலாம். இத்தினோண்டு நீ கடல்ல கரைக்கிறியோ எங்க போறியோ போயன்னு கொடுத்துருவோம், அவ்வளவுதான். ஆனா நாம அது கூடவே இருப்போம், கூடவே இருப்போம் மைண்டியோ. அப்ப அவை பிராட்டி எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, கற்கலாம், கேட்கலாம், கண்ணார காணலாம், உற்ற உடம்பால் ஆய உணர்வு. அவனே நீ சூட்சும சரீரத்தில் இருக்க, யூ ஆர் தேர் இன் தி ஆஸ்ட்ரல் பாடி,
Antastral body, Katkalam. You will be able to read whatever it is around. The things you have been. உனக்கு பிடிச்ச பட்டு புடவை அது தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பேன். உனக்கு பிடிச்ச பட்டு வேஷ்டி அங்க வஸ்திரம் இருப்பேன். கல்யாணத்துக்கு போட்ட கோட்டதுக்கு அப்புறமா போட்டே இருக்க மாட்டேன். அதை தொட்டு பார்ப்பேன். All the memories will be haunting. கேட்கலாம். உங்களை எல்லாம் அவர் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கப்பா. எப்பேற்பட்டவர்ப்பா அவனா 10 பைசாக்கு லாய்க்கல. என்னத்தை விட்டு போனா எல்லாத்தையும் தின்னு அனுபவிச்சுட்டு போயிட்டான். ஏதாவது 10 பைசா விட்டு போயிருக்கான் பசங்களுக்கு. அவன் தான் ஒரு மனுஷன் பத்தி பேசுறிய. ஆனா பாவி உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன், என்ன இப்படி திட்டுறியே நீ. ஆல் தீஸ் திங்ஸ் யூ வில் பி ஹியரிங். கேட்கலாம், கண்ணார காணலாம். உங்க பையன் அப்பா 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 போய் சேர்ந்தான்டா சொல்றாரோ கண்ணார காணலாம். உற்ற உடம்பால் ஆய உணர்வு. இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய உடல் ஆனது உணர்வினால் ஆனது. There are no Panchabhutas. There are no 5 elements. It's only the உணர்வு. Only the feeling. என்னது? கற்கலாம், கேட்கலாம், கண்ணார காணலாம், உற்ற உடம்பால் ஆயும். இதுதான் முதல் குறள். உன்னுடைய சூட்சும நிலையில நீ எப்படி இருப்பன்ட்டு அவ்வை பிராட்டி சொல்ற. She is the authority. நம்ம நம்பணும். அதனால சொல்லிட்டேன், இந்த அவ்வை ஞான குறள் 100% depends only on the Shraddha and Saburi. As Shirdi Baba says, Shraddha, நம்பிக்கை. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை. உள்ளம் என்பது ஆமை, உண்மை என்பது உண்மை, சொல்லி வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. ஆக தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது அதில் உண்மை என்பது உண்மை. எனவே அதுதான் முதல் குறள். இதுதான் நம்ம சூட்சும உடம்புல இப்படிதான் இருப்போம். அடுத்த குறளுக்கு போறாங்க. அந்த கருத்து என்ன? உள் உடம்பின் உணர்வானது பரு உடலின் மூலம் செய்யக்கூடிய செயல்களுக்கு அனுகூலமாகும். ஆக it is not the physical body that we are activating. It is the அந்தகரணாஸ், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 அந்தகரணங்களும் will be very much intact. அதுதான் சூட்சும சரீரம். அந்த சூட்சும சரீரம் தான் நம்ம இந்த பருவுடம்பை ஒரு கருவியாக நடத்துகிறது. இந்த உலகில் நம்மை வாழச் செய்கிறது. சரியா? இப்ப அப்படி வாழச்ச நம்ம கூட என்னென்ன இருக்கு? கூடவே வாங்க. We are made up of 3-dimensional beings. We know only 3 dimensions. Our existence in 3. Number 1, frequency, vibration, energy. Another aspect, mind, intellect, and memory. And memory is chitta, manam, buddhi, chitta. And we are made up of maya malam, anava malam, karma malam. Minus this, you are God. So these are the 3 malas, or the impurities you are living with. And you are living in 3 states of consciousness: Jagrada, Swapana, Sushupti. Waking state, dreaming state, deep sleep state. And you are living among people, things, and situations. They are the world in which you are living. With what characteristics? Sattvic, Rajasic, Tamasic. And then what all you can understand? Length, breadth, and depth.
You know only your all the instruments can see only link, breadth, and depth. And then you are made up of three karmas: Sanchita karma, Prarabdha karma, Agami karma. You have to deal with it. And then your relevance, your state of relativity. Tanmai, Munilai, Padarkai. First person, second person, third person. That's all. And then your instrument is made up of male, female, and transgender. Only three. And you have given the three energies: Icha Sakti, Kriya Sakti, Jnana Sakti. You are bestowed with. And then your body is made up of Vada, Pitta, and Kapha. And you are living in a world of time conscious time scale, past, present, and future. And you are attached with the Daneshana, Tareshana, Putreshana, Ishna Trayas, the bond. Daneshana, Panatamana, Tareshana, Pondatim, Putreshana, Ponding, Ishana Traya, they are known as. And the energies are Surya, Chandran, Agni. இந்த மூன்று தான் இந்த உலக இயக்கம். Through what? To the energies Ida, Pingala, and Sushum. So this is how you are being in the gasket of the three-dimensional existence. Fourth dimensional Porachata, your energies will be far, far beyond. That is the Pitruloka. When you go to the Pitruloka, you get one more dimension, one more power unit. அது அப்புறம் பார்க்கணும். ஆக கற்கலாம், கேட்கலாம், கண்ணார காணலாம், உற்ற உடம்பால் ஆயம். இதுதான் உன்னுடைய ஆஸ்ட்ரல் பாடி. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அந்த ஆஸ்ட்ரல் பாடி எப்படி இருக்கும்? இட் வில் லைக் சில்வர் கார்டு. எவ்ரி டே we are going around with the astral body. நம்ம நல்லா தூங்குறச்ச எங்கெங்கயோ போவோம், பரிசோதனை இடத்துக்கெல்லாம் போவோம். That silver cord is attached to your navel point. As you have been attached to your mother by the umbilical cord, there is a silver cord which connects to you. The silver cord is relaxed, so the astral field will be going around every place. திடுக்குனாச்சுன்னா ஒரு கால்கை இழுக்கிற மாதிரி டப்புன்னு முழிச்சுப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். படிக்கட்டுல கால் வச்சு கழிச்சா டடக்குன்னு போற மாதிரி இருக்கும். That's the indication the astral field immediately joins your physical body. So that last is the Dhananjaya. The Dhananjaya Vayu, that is holding the silver card. அது அப்புறம் பார்க்கலாம். வாயு தாரணையில வர்றச்சு அது வரும். ஆக அவை பிறகு என்ன சொல்றாங்க? வெள்ளி பொன் மேனியது ஒக்கும் வினையுடைய உள் உடம்பின் ஆய ஒளி. உள் உடம்பின் ஆய ஒளி. Your astral body is made up of light element. It's only light with the different colors of what I have quoted in the three dimensions. It's an admixture of all that. Your Buddhan, Buddhi, Chitta. They are colored with all the three aspects what I have been telling you all this time. So you are colored. Your colors are different. That's a panoramic view. When you go to the astral field, you can see different colors of light. Every color of light is every spark of light is an Atma pursuing its own journey. Agatham. Anyway, என்ன சொல்றாங்க? வெள்ளி பொன் மேனியது. Your astral body will shine like a silver, and as you go higher, it becomes golden color. அதனால தான் நம்ம தியானிகளுக்கு பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா that halo will be there. That is the golden color. இப்போ நம்ம அம்மா சிவபெருமான் பின்னாடி, பார்வதி தேவி பின்னாடி எல்லாம் ஒரு பெருசா ரவுண்டு போட்டிருப்பாங்க with golden color. The more and more your energy, life energy goes up, you go to the higher level of existence and consciousness, it becomes golden color. For the normal atmic being, it will be silver color. வெள்ளி பொன் மேனியது ஒக்கும் வினை உடைய. You are a karmic being. உள் உடம்பின் ஆய ஒளி. உன்னுடைய சூட்சும சரீரம் இப்படிதான் இருக்கும். Depending upon your progress. Either it will be silvery
ஆர் இட் பி கோல்டன். இதெல்லாம் நமக்கு சார் நம்ம அறிவுக்கு எட்டாததுன்னு அவை சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதான் சொல்லிட்டேன். இட் இஸ் தி ஸ்ரத்தா அண்ட் சபூர். நம்பிக்கையின் பார்ப்பட்டு தான் நீங்க போக முடியும். If you question, there is no answer to this. என்ன செத்தாதான் தெரியும் சுடுகாடுங்கிற மாதிரி இது உணர்ந்தாதான் தெரியும் உண்மையா பொய்யான்னு, நான் உள்பட. ஆனா நான் அவை பிறட்டு நம்புறேன், திருவள்ளுவரை நம்புறேன், முழுமையாக நம்புகிறேன். அதனால தைரியமா நான் போயிட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கீங்க, அந்த தைரியத்துல தான் போறேன். திடீர்னு ஒரு பசுமாடு இருந்துச்சாம். பசுமாடு ரொம்ப சின்சியரா மாடு, நல்லா பால் கறக்கும், கண்ணுக்குட்டியை பார்த்துக்கும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணும், குழந்தைங்க கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் திடீர்னு சிவபெருமான் தோன்றினாராம். பசுவே, ஐ எம் வெரி ஹாப்பி, யூ ஆர் ஒண்டர்ஃபுல், யூ ஆர் மேக்கிங் அ ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ரஸ். நீ நாளைக்கு கைலாசம் வந்து சேருன்னா. கைலாசமா? எனக்கா? எப்பேற்பட்ட பதவி ஆண்டவனே, ரொம்ப நன்றி. பசுமாடு நமஸ்காரம் பண்ணிச்சு இல்லையா? பசுமாட்டுக்கு ஒரு அட்டாச்மெண்ட். என்னடா தினம் காலையில் நம்மள மேய்க்க கூப்பிட்டு போறான், நம்ம குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, இந்த வீட்டுக்காரர் எவ்வளவு நல்லவரு, தான் பாத்துக்கிறாரு, அவருக்கு சொல்லாம போனா அத நன்றி கெட்ட தன்மை ஆயிடும். அந்த வீட்டுக்கு வந்தாராம். சுவாமி சாமின்னுச்சான். ஒரே பயம், பசுமாடு பேசுது அப்படின்னா. ஆமா சுவாமி, சிவபெருமான் காட்சி இன்னைக்கு கிடைச்சது, நாளைக்கு கைலாயம் போயிட்டு இருக்கேன் நானு, என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க, இத்தனை வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு உனக்கு நன்றி. என்ன பசுமாடு இப்படி சொல்லிட்டியே, உன்னை குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்தனே, உனக்கு கிடைச்ச அந்த கைலாச பதவி எனக்கு கிடைக்காதா? அது எனக்கு தெரியாது. சிவபெருமான் எனக்கு தான் விசா கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு விசா கிடையாது, நீங்க பாஸ்போர்ட் ரெடியா இருந்தா விசாக்கு அப்ளை பண்ணுங்க சொன்னார். அப்படிலாம் கிடையாது, எப்படியாவது கூப்பிட்டு போனுச்சு. சரி, நாளைக்கு சிவபெருமான் எனக்கு கூப்பிட்டு வச்சு நான் அப்படியே பறந்து போவேன், நீங்க வாழை பிடிச்சுக்கோங்க, கூடவே வந்துருங்க. இட்ஸ் a வெரி குட் ஐடியா அப்படின்ட்டு அந்த பசுமாட்டு சொந்தக்காரன் வெயிட் பண்றாரு. இவர் ராத்திரி தூக்கமே வரலாம இப்படி இப்படி புரண்டு படுக்கிறார். அவங்க ஒய்ஃபுக்கு சந்தேகம், இந்த மனுஷன் என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கான், என்னையா யோசிக்கிறீர்? சரி, உன்கிட்ட சொல்லாம வேற யாரும் சொல்ல போறேன், இந்த மாதிரி. மனுஷா, இத்தனை வருஷம் கூட இருந்தனே, உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு போட்டதே, தாம்பத்தியம் எல்லாம் பண்ணதே, இப்படி அம்போன்னு விட்டு போவியா, படுவாய், நீ எல்லாம் உருப்படுவியா? டோன்ட் வரி, நீ என் காலை பிடிச்சுக்கோன்னா. சரி, உங்க காலை பிடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டே அந்த அசைன்ட் அவர் சடனா பசுமாடு பறக்க ஆரம்பிச்சது. பார்த்தா பின்னாடி பசுமாடு அந்த வாழை பிடிச்சிட்டு இருக்க, அவங்க காலை அவங்க பொண்டாட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜனங்கள்லாம் அப்படியே பிடிச்சிட்டு போறாங்களாம். அந்த வீட்டு இந்த ஊர் மணிக்காரர் பார்த்தாராம். பாவி, எனக்கு என்ன 10,000 ரூபாய் கொடுக்காம மேல போறீங்க, எப்படிடா போற நீ அப்படின்னு கத்துனாராம். இப்படிதாங்க போனேன்ட்டு அந்த வாழை பிடிச்சு காட்டினாரா. வாழை விட்ட உடனே எல்லாம் திப்பி திப்பி திப்பின்னு கேட்க வேண்டாம். யார வேணா ஏமாத்தலாம், கடவுளுக்கு ஏமாத்த முடியும். இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதை சொல்லுவார். எப்படியா என்கிட்ட பணத்தை கொடுக்காம போயிட்டு இருக்க, எப்படியா போற? இப்படிதான் போறேன் சாமி. அது போல அவரவர்கள் வினை நிலைக்கு ஏற்ப your energy body will be either silvery or golden. அதனால தான் நம்ம கடவுள் பிறகுல ஒரு கோல்டன் ஹேலோ, ஜீசஸ் கிரைஸ்ட் பிறகு போடுறோம். நான் இதுக்கு இது விளக்கமே தேவையில்லை, கூடவே வாங்க. அதான் அதான் தான் வந்து ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் சொல்லலை, படிச்சிரு. கற்கலாம், கேட்கலாம், கண்ணார காணலாம், உற்ற உடம்பால் ஆய உணர்வு. உற்ற உடம்பால் ஆய உணர்வு நம்மில் பொருட்டி இருக்கக்கூடிய சூட்சும சரீரத்தில் உண்டான அறிவானது கற்கலாம், கேட்கலாம், கண்ணார காணும். அன்பயப்படுத்த காண முடியும், பேச முடியும், கேட்க முடியும், கற்க முடியும். கற்றல் என்பது வாட் இஸ் தேர் இன் ஃபர்தர் என்ற இன்குவிசிவ்னஸ். உள் உடம்பின் உணர்வானது பரு உடலின் மூலம் செய்யக்கூடிய செயல்களுக்கு அனுகூலமாய் இருக்கும் என்பது கருத்து. இரண்டாவது, வெள்ளிப்பொன் மேனியது ஒக்கும் வினையுடைய உள் உடம்பின் ஆய ஒளி. வினையுடைய உள் உடம்பின் ஆய ஒளி.
கர்ம பலனால் இருக்கக்கூடிய சூட்சும தேகத்தினுடைய ஒளியானது வெள்ளி பொன் மேனியது ஒக்கும். வெள்ளி பொன் இவர்களுடைய ஸ்வரூபத்தை போல இருக்கும். மூன்றாவது, சென்று உண்டு வந்து திரி தரும் உள்வுடம்பு என்றும் கெடாதது இது. சென்று, இட் கேன் மூவ் அரவுண்ட். உண்டு, இட் கேன் ஈட். அதுதான் அரோமா. அதாவது நைவேத்தியம் படைக்கிறச்ச ஆறி போனதுல படைக்கூடாது. கடைசியில நைவேத்தியம் கொண்டு வாங்க. நீங்க யாகம் பண்றச்சோ யஜ்ஞம் பண்றச்சியோ இல்லாட்டி உங்க பித்ருக்களுக்கு பூஜை பண்றச்சியோ சுட சுட கொண்டு வந்து வைக்கணும். The higher elements can only absorb the aroma. The very nature of the food will change. அதுதான் பிரசாதம் சொல்றது. நான் சென்று உண்டு வந்து திரி தரும் உள்விடாது. These are all the activities of your astral field. என்றும் கெடாதது இது. உன் பரு உடம்பு கிரிமட்டோரியம் போன மாதிரி காணாம போன மாதிரி இது போகாது. இது கடைசி வரைக்கும் இருக்கும். உங்கள் வினை பெயர் தேர்ற வரைக்கும் இருக்கும். இதனுடைய அர்த்தம், இது உள்வுடம்பு சென்று உண்டு வந்து திரி தரும். இந்த சூட்சும தேகமானது வெளிப்பட்டு புசித்து திரும்பி வந்து திரியும். அதனால தான் வேலை கட்ட வேலையில வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றேன். இதுல அனுபவத்தில் பேசிட்டு இருக்கேன். தமாஷா இருந்தாலும் பரவாயில்ல. இது உள் உடம்பு வேற, உள் உடம்பு இதுதான். ராத்திரி இந்த சந்தியா காலம் சொல்லுவாங்க. ராத்திரி 12 மணிலிருந்து 2 மணி வரைக்கும், விடிய காலையில 3:30 6 வரைக்கும், உச்சி மத்தியானம் 11 2 மணி வரைக்கும் தேராது சந்தியா காலம். அந்த சந்தியா காலத்துல தேவகணங்கள் பூத கணங்களுக்கு உரிய நேரம். அதனாலதான் சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேத்தினா எல்லா தேவகணங்களும் போகும். ததாஸ்து 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 அப்படியாகட்டும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. இருட்டு பார்த்தா தேவகணங்கள் அங்க வராது, பூதகணங்கள் தான் வரும். அதனால்தான் நல்ல நறுமணமான ஒரு வாசனை, அழகான விளக்கு ஏத்துறீங்கன்னு தேவாஸ் வில் கோ ததாஸ்து ததாஸ்து. நல்லா இருங்க, நல்லா இருங்க, உங்கள் மனம் போல் இருங்க, உங்கள் மனம் போல் ஆகட்டும். ததாஸ்து உங்கள் மனம் போல் ஆகட்டும் போயிட்டு இருப்பாங்க. ஆக உள் உடம்பு திரியும். அது எப்படி? இது உள் உடம்பு சென்று உண்டு வந்து திரியும். இந்த சூட்சும தேகமானது வெளிப்பட்டு புசித்து திரும்பி வந்து திரிந்து கொண்டிருக்கும். என்றும் கெடாது, எப்போதும் அழியாத தேகமாகும். அதனால தான் இந்த வேலை கட்ட வேளாண்பாங்க. வீட்டை விட்டு வெளியே போகாம உங்க எல்லை கோட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க பத்திரமா இருப்பீங்க. இது இந்த காலத்து பிள்ளைங்க தெரிய மாட்டேங்குது. நீங்க பாத்தீங்கன்னா the maximum accidents will happen between the 11 o'clock and the morning 3 o'clock. ராத்திரி 12 மணிலிருந்து விடிகால 3 மணிக்கு தான் மேக்சிமம் ஆக்சிடென்ட்ஸ் will happen. and மத்தியானம் 11 to 2 பாருங்க. இதெல்லாம் பிராக்டிக்கல். நமக்கு புத்திக்கு தெரியலங்கிறது இல்லைன்னு ஆயிடும். இப்போ வயிற்றுல பசிக்குதுங்கிற எப்படி உணர்றீங்க? வயிறு வெளியே வந்து பசிக்குதுன்னு கேட்குது, உணர்றீங்க இல்ல? அது போல இது உணர்வின் பார்ப்பட்டது. அப்புறம் 4வது, இதெல்லாம் நம்ம சூட்சும தேகத்தினுடைய உணர்வு. இப்படி ஒரு நாள் நம்ம இருப்போம், இருந்திருக்கும், இருப்போம், இனியும் இருக்க போறோம். எப்போ? பொன் உடம்பு ஆகும் வரை. 4வது, ஒரு பயன் உண்டு மகிழ்ந்து உடனாக நிற்கும் ஒரு பயனை காட்டும் உடம்பு. ஒரு பயன் உண்டு மகிழ்ந்து உடனாக நிற்கும். நம்ம இந்த உடம்பால, இந்த பரு உடம்பால செல்ல எல்லா பயன்களுக்கும் அதுதான் உங்களுக்கு ஆக்டிவேட்டிங் எனர்ஜி, ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ். மண், புத்தி, சித்தம், அகங்காரம். இது 4 தான் இந்த உடம்பின் மூலமா வெளிப்பட்டு தனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கல்யாணி வீட்டுக்கு போறச்ச உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை உங்களுக்கு வச்சாங்கன்னா அப்படி பிரகாசமா, எனக்கு பிடிக்காத பாயாச கேச வச்சா என்னடா அப்படின்னு தோணும். இதெல்லாம் உங்க உடம்புக்கு மூலம் உள்ள இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய மண், புத்தி, சித்தம், அகங்காரம் செய்யற வேலைங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் திஸ் இஸ் வாட் வி ஆர். ஒரு பயன் உண்டு மகிழ்ந்து உடனாக நிற்கும். எல்லா செயல்களாலும் உண்டாகின்ற பலன்களை அனுபவித்து
சந்தோஷம் அடைந்து இந்த ஸ்தூல உடலுடன் சேர்ந்தே இருக்கும். ஒரு பயனை காட்டும் உடம்பு. ஒரு பயன் எல்லா அனுபவிக்கிறீங்கல்ல, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். ரிபாசிட்டரி ரிபாசிட்டரி அப்படியே கோடவுன் மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கும். ஒரு பயனை காட்டும் உடம்பு. ஒரு பயனை அனுபவித்த எல்லா சுகங்களையும் துக்கங்களையும் காட்டும் உடம்பு. இந்த சூட்சும சரீரமானது ஜீவாத்மா மேல ரெக்கார்டிங். அடுத்தது அல்லல் பிறப்பை அகற்றி வைக்கும். இதுக்கு அப்புறம் தான் வர்றாங்க. அவை பிராட்டி மவனே, இதுதான் உன்னுடைய இயற்கை. நீ என்ன நீ கடவுளை நோக்கி போகணும் இல்லையா? வா என்ன புரிஞ்சுக்கணும். இப்போ நீ உன்னுடைய இன்னர் மெக்கானிசம் புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உன்னுடைய இன்னர் மெக்கானிசம் என்ன? உன்னை ஆட்டு வைக்கிறது எது? மண், புத்தி, சித்தம், அகங்காரம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இம்மீடியட்டா உடனே நம்ம இறை நிலையை அடைய முடியும். இதுக்கு மேல அவ்வை பிராட்டி சீரியஸ் ஆகிறாங்க. கொஞ்சம் கண்டிப்பான அன்னையாக மாறுகிறாங்க. எப்படி? அல்லல் பிறப்பை அகற்றி வைக்கும். என்னத்தடா கண்ட இந்த மண், புத்தி, சித்தம், அகங்காரம் இருக்கிற ஊன்புடம்பை வச்சுக்கிட்டு என்னத்தை அனுபவிச்சு கிழிச்சு நீ என்ன பயன் சொல்லிட்ட போன வாரமே உடம்பின் பயன் என்னன்ட்டு. இன்னமும் உனக்கு புத்தி வரல. இந்த பருவுடல் நீ கிடையாது. மண், புத்தி, சித்தம், அகங்காரம் தான் நீ. என்ன பண்ணணும்? அல்லல் பிறப்பை அகற்றி வைக்கும் ஆய்ந்து. இது எதுக்காக எனக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்குன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆய தொல்லை உடம்பின் தொடர். தொல்லை உடம்பு. இந்த உடம்பு தொல்லை கொடுக்குது. இந்த உடம்போட நீ ஏன் இருக்கிறன்ட்டு நீ மக்கு மாதிரி மயங்கி போயிருக்க. இன் இல்யூஷன் அண்ட் டெல்யூஷன். மசால் தோசையை பார்த்து ஆகிற மசால் தோசையே நீ கிடையாது. 2 மசால் தோசை சாப்பிடணும், 5 மசால் தோசை சாப்பிட முடியுமா? கிடையாது. அது தொல்லை உடம்பு. இதை வச்சுக்கிட்டு என்னத்தை கிழிக்கிற நீ? வா என் கூட அப்படின்ட்டு ஆய்ந்து ஆய தொல்லை உடம்பின் தொடர்பு. எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொல்லை உடம்புன தொன்மையான பழமையான ஜென்ம ஜென்மாவாக வரக்கூடிய இந்த உடம்பின் தொடர்பு சூட்சும உடம்பின் தொடர்பாகும். You have changed so many dresses in the form of physical body on so many janmas. அல்லல் பிறப்பை அகற்றி வைக்கும் இந்த சூட்சும சரீரத்தையே you have to apply and utilize for the best of your liberation. உன்னுடைய சுதந்திரத்திற்கு, உன்னுடைய வீடு பெரு நிலைக்கு இதே இந்த அற்புதமான உடம்பை தான் உபயோகப்படும். ரொம்ப அழகா சொல்றோம். அற்புதமான அழகு இல்லையா? ஆக இதே உடம்பால் தான் நீ கெடுற. இதே உடம்பை வச்சுக்கிட்டு எப்படி நீ மேல்நிலையை அடைவாய்? அப்போ அடுத்த குறளுக்கு இந்த சூட்சும உடம்பு என்னவா? நல்வினையும் தீவினையும் உண்டு திரி தரும் செய்வினைக்கும் வித்தாம் உடம்பு. நீ செய்யற கர்ம பலன்லாம் இந்த உடம்பு செய்யல, பரு உடல் செய்யல, இந்த சூட்சும உடல் தான் செய்யுது. அதனால நீ எங்க கரெக்ட் பண்ணணும்? அங்க கரெக்ட் பண்ணணும். சூட்சும உடம்பை கரெக்ட் பண்ணிட்டா உன்னுடைய பிசிக்கல் பாடி வில் ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச். அதனால தான் குருஜி சொல்றது, ஒழுங்கு மரியாதையா பிராணாயாமம் பண்ணு, ஒழுங்கு மரியாதையா தியானம் பண்ணு, ஒழுங்கு மரியாதையா உன்னுடைய உள்ள என்ன இருக்குன்னு யோசி. within, then automatically your external things will change. அதே தான் அவை பிராட்டி சொல்றாங்க. நல் வினையும் தீவினையும் உண்டு அனுபவித்து திரி தரும். திரும்ப திரும்ப வரும். செய்வினைக்கும் வித்தாம் உடம்பு. நீ செய்கிற செயல உன்னுடைய கர்ம வினைக்கு ஆதாரமே இந்த சூட்சும உடம்பு தான். நீ நல்லது பாவம் சொல்றதுன்னா பருவுடல் கிடையாது. அந்த பருவுடல் பின்னாடி இருக்கிற இந்த சூட்சும உடம்பு தாண்டா. கேர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல. அடுத்தது உள் உடம்பின் வாழ்வன 9 ஏழை கள்ள உடம்பு ஆகிவிடும். 9 நிலைகள் தான் நம்ம உடம்புல இருக்கு. என்ன இருக்கு? 9 வாசல் உடம்பு. கண்ணு 2 ஓட்டை, காது 2 ஓட்டை, மூக்கு 2 ஓட்டை, வாய் 2 வாய் 1 ஓட்டை, உடைய மலைஜல கழிக்கக்கூடிய 2 ஓட்டை, மொத்தம் 9. இந்த 9 வாசல் வீடு தான் நம்ம உடம்பு. இந்த உள் உடம்பின் வாழ்வன 9. இந்த 9 வாயில் இருக்கக்கூடிய வீட்டில் தான் உன்னுடைய சூட்சும சரீரமானது வசித்துக் கொண்டிருக்கிறது.
சூட்சும சரீரம் என்பது என்ன? உன்னுடைய ஆத்மா பிளஸ் ஆணவ மனம், மாயா மனம், கர்ம மனம். இது 3 தான். ஆணவ மனம் ஐ, மீ, மை. கர்ம மனம் நான் செய்யறது, நான் நல்லது பண்ண, நான் கெட்டது. மாயா மனம் இந்த உடம்பு தான் நான், இந்த உடம்பு தான் நான், இந்த உடம்பு தான். when you understand மாயா மலம், ஆணவ மலம், கர்ம மலம், இத ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது காட், யுவர் காட்லி கான்சியஸ்னஸ். நீ தான் கடவுள். அதான் அவைப்பிராட்டி சொல்றாங்க, உள் உடம்பின் வாழ்வன 9 ஏழை கள்ள உடம்பு ஆகிவிடும். உனக்கு புத்தி இல்லாம போச்சுன்னா இது திருடர்கள் கூட்டம் வாழக்கூடிய ஒரு இடமாக மாறி. சார் எவ்வளவு அழகா சொல்றீங்க. இதே அவைப்பிராட்டி இந்த உடம்பு கோயில் சொன்னவங்க இது கள்ளர்கள் இருக்கக்கூடிய குகைன்னு சொல்றாங்க. 9 வாசல் தான் இந்த வீட்டுக்கு. இந்த 9 வாசல் வழியாக இதை கோவிலாக மாற்றுகிறாயா, கள்ளர்கள் வாழும் குகையாக மாற்றுகிறாயா? இட்ஸ் யுவர் சாய்ஸ். அது கமிங் வித் மீ. எவ்வளவு தெளிவா அவங்க கார்ல 10,000 முறை விழுந்து வணங்கலாம் பார்த்தா தெளிவா சொல்றாங்க. எந்த ஒரு குருவும் செய்யாத சொல்ல மாட்டாங்க. இதுதான் உருப்படுற வழிய பார். ஏன் இது தொல்லை உடம்பு, தொல்லை உடம்பு. உள் உடம்பின் வாழ்வன 9 ஏழை கள்ள உடம்பு ஆகிவிடும். அந்த ஏழைன்னு சந்தோஷமே இல்லாம எப்ப பார்த்தாலும் சாப்பாடு, தூக்கம், அது இது கண்ணால் காண்ப அதெல்லாம் அப்படி இருக்கு. அதனால அது ஏழை உடம்புங்கிறாங்க. நீ பணக்காரன் நினைச்சிட்டு இருக்க, கிடையாது. நிம்மதியா இருக்க முடியும். ஏழை கள்ள உடம்பு ஆகிவிடும். அதனால இந்த உடம்பை எப்படி பயன்படுத்துறீங்க முக்கியம். அதனால இது திருட்டு உடம்பா மாத்தாம நீ உயரக்கூடிய உடம்பாக மாத்து. எப்படி மாத்த முடியும்? இந்த 9 வாயில்கள் மூலமாக உள் உடம்பில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை அறிந்து மாறுவாயா. அடுத்தது இதை விட இன்னும் கண்டிக்கிறாங்க. பொய்க்கு எல்லாம் பாசனமாய் உள்ளதற்கு ஓர் வித்தாகும் மெய்க்கு உள்ள மாயவன். பொய்க்கு எல்லாம் பாசனமாய். பாசனம்னு என்ன? நம்ம செடிகளுக்கெல்லாம் உங்களுடைய பயிர்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சல் தான் பாசனம். பாசனம் என்றால் ஆரோக்கியமாக வளர்க்கக்கூடிய இல்லையா? பாசன வாய்க்கால், கெனால், இரிகேஷன். அந்த பாசனம்ங்கிறது அந்த பயிர்களுக்கு ஒப்பிடுறது. ஆக உன்னுடைய உயிர் என்ற பயிருக்கு இது பொய்க்கு எல்லாம் பாசனமாய். நீ பொய் சொல்லி மத்தவங்களை ஏமாத்துறத வேலையா வச்சுக்கிட்டு இருக்கடா. அதுக்கு காரணம் ஓர் வித்தாம், ஒரே ஒரு விதை. என்ன விதை? உன்னுடைய ஆத்மா பிளஸ் இந்த சூட்சும உடம்பு. சூட்சும உடம்பு தான் உன்னை கெடுக்குது. அது என்ன பண்ணணும்? மெய்க்கு உள்ள மாய உடம்பு. பொய்க்கு இல்லாம மெய்க்கு நீ அதை மாத்திட்டேன்னு நீ தாண்டா கடவுள். சார் எவ்வளவு அழகா சொல்றீங்க. பொய்க்கு எல்லாம் பாசனமாய் உள்ளதற்கு ஓர் வித்தாகும். அதுக்கும் அதே தான், கெட்டதுக்கும் அதே துணை, நல்லதுக்கும் அதே துணை. நீ பொய் சொல்லிட்டே இருந்தீங்க, பாசனம் பண்ணிட்டு அதை என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க, அது கள்ளர்கள் வாழும் குகை. அதே மெய்க்கு நீ பாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டன இந்த மாய உடம்பு, இந்த சூட்சும உடம்பு பொன்னிறமாக மாறிவிடும். எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க சார். மெய்க்கு உள்ளாம் மாய உடம்பு. இந்த ஸ்தூல சரீரத்திற்கு உள்ளே இருக்கிற சூட்சும சரீரமானது பொய்க்கு எல்லாம் பாசனமாய் உள்ளதற்கு ஒரு வித்தாகும். எல்லா அறியாமைக்கும் எல்லா பொய் பித்தலாட்டத்துக்கும் அதுதான் ஆதாரமா இருக்கும். யோசிச்சு பார்த்தா. அதனால இத மெய் உடம்பாக மாற்றக்கூடியது உட்கிட்டதாண்டா. சரி, அது எப்படி how to get in touch with my astral body? வருதா இல்லையா? அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது இல்ல? நீங்க சொல்லிட்டீங்க பிசிக்கல் பாடி, astral body. But how am I to get in contact with the ஸ்தூல சரீரம், with the சூட்சும சரீரம்? வாயுவினால் ஆய உடம்பின் பயனே ஆயுவின் எல்லையன். சார் எவ்வளவு அழகா முதல்ல சூட்சும உடம்பு நிலை சொல்லிட்டாங்க. அந்த சூட்சும உடம்பால நல்லது இருக்குது, கெட்டது இருக்கு சொல்லிட்டாங்க. கெட்டதோட போவியா நல்லது பண்ணி உடம்ப உயர்ற வழியை பாருடாங்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா இவன் ஜெனுவினா கேட்கிறான்,
எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? வா, இப்பதான் உனக்கு புத்தி வந்திருக்கு, சொல்றேன். வாயுவினால் ஆய உடம்பின் பஞ்ச பிராணாஸ், பஞ்ச உப பிராணாஸ் பார்க்கலாம். வாய் தரணை வரும். அதுல தாண்டா இந்த சூட்சும சரீரமே இயங்குது. வழி உள் அடக்க வலைபடு புட்போர் மனம் ஒடுங்கும் புந்தி பெற ஒடுக்க உபாயம் இது புந்தி பெற. ரமண பகவான் சொல்லாததான் சுருங்க சொல்லிட்டார். வழி உள் அடக்க வலைபடு புட்போர் மனம் அடங்கும் புத்தி பெற அடக்க ஓர் உபாயம். அதேதான் அமைப்பிரான் சொல்றாங்க. வாயுவினால் ஆய உடம்பின் பயனே ஆயுவின் எல்லை அது. ஆயுவின்னா உங்கள் ஆயுள். மவனே, நீ பிறக்கிறச்சு அம்மா வீட்டுல பிறக்கிறச்ச இத்தனை மூச்சு தான் உனக்கு கணக்கு வச்சு அனுப்பிச்சாச்சு, சீல் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க இல்லையா? டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி. அதுக்கு பிளஸ் மைனஸ் கிடையாது. மருந்தாவது பிளஸ் 1 month 2 months சொல்லலாம், அதுக்கு நமக்கு கிடையாது. டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி. இத்தனை மூச்சு குத்தி அனுப்பிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி உனக்குள்ள இருக்கிற வாயு உடம்ப எப்படி பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனமா யோசி அப்படின்னு அவை பிராட்டி அதுக்கு வழி சொல்றாங்க. அதுதான் அங்க ரமணர் சொல்றார். வழி, வழினா காற்று, மூச்சு காற்று. வழி உள் அடக்க ஊரகம், ரேச்சகம், ஊரகம், ரேச்சகம், கும்பகம், ஊரகம். ஊரகம்னா மூச்சை உள்ள எடுக்கிறது, கும்பகம்னா மூச்சை நிறுத்துறது, ரேச்சகம்னா மூச்சை விடுறது. இது 3 தான் நம்முடைய பிராணாயாமம். அதுதான் வாயுவினால் ஆய உடம்பின் பயனே ஆயுவின் எல்லை. இந்த மூச்சில் தாண்டா நீ எதுக்க இந்த உடம்போட ஒட்டிக்கிட்டு இருக்க? ஆயு ஆயுள், உன்னுடைய ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அதனால இந்த கள்ள உடம்ப நல்ல மெய் உடம்பா மாத்து, இந்த பொய் உடம்ப மெய் உடம்பா மாத்து வழியும் சொல்லிட்டாங்க. கடைசியில அது வாயு தான் பத்தாது, இது என்ன பண்ணணும்? அந்த அந்த 9 வாசலை வேடிக்கை பார்க்காம, ஏய் உள்ளப்பா, 9 வாசலும் ஒக்க அடைத்தக்கால் அன்பு அதில் ஒன்றாம் அரண். இந்த 9 வாசலையும் மூடிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா அன்பே சிவமாக உனக்குள் ஒளி வெள்ளமாக இருப்பதை நீ உணர்வாய். சார், எவ்வளவு அழகமா ஒரு முத்தாய். 9 வாசலும் ஒக்க அடைத்தக்கால், ஒக்கன உறுதியுடன் முழுமையாக. கண் இதை பாருங்க, சந்தோஷமா அதான் பார்க்கணும். பார்க்க வேணாம் வேண்டாம், தேவையில்லை. இந்த மனசை ஏத்துக்கணும், கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவை பிராட்டி சொல்றது அதுதான். 9 வாசல் வேலைகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இது என்ன பண்ணுதுன்னா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்ட்டு ஒக்க அடைத்தக்கா அன்பு அதில் ஒன்று ஆம் அரண். அரண் சிவபெருமான், சுயம் பிரகாச ஜோதி, இறையருள், இறைவன் உனக்குள் அன்பு ரூபமாய் தானாக விளங்கி கொண்டிருக்கிறார். சுயம் பிரகாசம் அப்படின்ட்டு முடிக்கிறாங்க. இதை 10 குறள் பார்த்தோம். ஆக நம்முடைய சூட்சும சரீரத்துல இருக்கக்கூடியது நம்முடைய ஆத்மா, ஆணவமலம், மாயமலம், கர்மமலம். 4 தான். இந்த ஆணவமலம், கர்மமலம், மாயமலம் போயிடுச்சுன்னா எஞ்சி இருக்கிறது அன்பின் வடிவாக இருக்கக்கூடிய பரமாத்மா. அப்ப ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றிவிடும். அதுக்கு என்ன வழி? வாயுவினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பஞ்ச பிராணாஸ், பஞ்ச உப பிராணம் மூலமாக மெல்ல மெல்ல வழி உள் அடக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூச்சை தக்க வச்சுக்கிட்டீங்கன்னு, உங்க பிராணசக்தி வீணாகாம தக்க வச்சுக்கிட்டீங்கன்னு, முழுமையாக இந்த 9 வாசலையும் அடைச்சிட்டு உள்ள பாத்தீங்கன்னா, அடைச்சிட்டுன்னு கண்ட்ரோல் பண்ணிடல. இது எவ்வளவுதான், இது எவ்வளவுதான். ஏங்க, உங்க வீட்டு கதவை வாசப்படிய 24 மணி திறந்தா வச்சிருக்கீங்க. வீட்டு வாசப்படிய காலையில் திறக்கிறீங்க, அப்புறம் எல்லாம் தான் மூடிறீங்க. அதான் அவையார் சொல்றாங்க, ஆண் திறந்தா வச்சிருக்க, முதல்ல மூடிட்டு உள்ள பாக்குறச்ச உங்க புலன்கள் இப்ப எல்லாமே அற்புதமா இருக்கும்ட்டு 10 குறளும் முடிச்சுட்டனால இப்ப நான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போறேன். Now I am guiding you practically. Come with me. So, நம்முடைய கடவுள் தன்மை, அவர் காட்லினஸ் பிளஸ் அகங்காரம், நான் வேற நீ வேற.
அடுத்தது மாயாமலம். ஆஹா, இருக்கிறது எல்லாமே எனக்கு தான்டா, நான் அனுபவிக்கிறது தான். கர்மமலம், எப்படி எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறது, எப்படி எல்லாத்தையும் நான் கவர முடியும். இது எல்லாத்தையும் விரிச்சுட்டு ஆணவ மலம், கர்ம மலம், மாயாமலத்தை விட்டுட்டோம்னா நாம தான் கடவுள். வெள்ளி உடம்பு பொன் உடம்பாக மாறி நீ இறைவனாக மாறி. இப்ப இந்த 3 மலங்கள் இதான் முக்கியம். 3 மேஜர் impurities. How to maintain, how to manipulate it, how to maneuver it, how to make it to my advantage of the further progress in the path of spirituality. முதல்ல நாம பார்க்க வேண்டியது மாயாமலம். இந்த மாயாமலம் என்று இந்த 3 states வரலாம். என்ன இருக்கு முதல்ல? கூடவே வாங்க. நம்முடைய அகங்காரம் தான் மேல கிங்கு. அதுக்கப்புறமா மனதால் நினைக்கக்கூடிய எண்ணங்கள், புத்தியால் எடுக்கக்கூடிய முடிவுகள், உணர்வுகள் என்னை அலைக்கழிக்கும். புத்தி முடிவெடுக்க ட்ரை பண்ணும். உங்க உணர்வுகள் அலைக்கழிக்கும். உங்க மனசு ஒண்ணு கேட்கும். ஆக இப்போ மாயாமலத்தை எப்படி கரெக்ட் பண்ணும்? மாயாமலம் அதேதான் எக்ஸாம்பிளுக்கு வரேன். திருப்பதி லட்டு உங்களுக்கு ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்குறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்பதான் குளிச்சுட்டு வெளியே வர்றீங்க. பூஜை பண்ணிட்டு விளக்கேற்றிட்டு திருப்பதி லட்டை சாப்பிடணும். ஆபீஸுக்கும் டைம் ஆச்சு. உங்க ஒய்ஃப் அடுக்கலையில் இருக்காங்க. நீங்க சொல்றீங்க, ஏ பார்வதி, இப்பதான் குளிக்க போய் வந்துட்டு இருக்கேன். பாரு, என் ஃப்ரெண்ட் வந்து லட்டு கொடுத்துருக்கான். நான் பூஜையில வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிடணும்னு இருக்கேன். இங்க டேபிள்ல வச்சுட்டு போறேன், பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு குளிக்க போயிட்டீங்க. இப்ப உங்க சித்தப்பா வர்றார். உங்களை ஒண்ணு விட்டு சித்தப்பா, ஒண்ணு விடாத சித்தப்பா வர்றார். உங்களை சின்ன வயசுல வளர்த்தவர். நீங்க குளிக்க போயிட்டீங்க. ஏமா பார்வதி சௌக்கியமா? அப்பா சௌக்கியமா இருக்கேன். உட்காருங்க அப்பா, இந்த சத்த நாழி வந்துடுறேன். சரிடா தங்க பாரு. பார்த்தா முழு லட்டு இருக்குது. ஆஹா, திருப்பதி லட்டு பிரமாதமா இருக்கு அப்படின்னு அதை கொஞ்சம் பீச்சு சாப்பிடுறேன். ஆஹா, ஜோரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடும். பிரமாதமா இருக்கு. திருப்பதி லட்டு மாதிரி வருமா? எத்தனை வருஷம் ஆச்சு திருப்பதிக்கு போய் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க குளிச்சுட்டு வெளியே வர்றீங்க. பார்த்தா லட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு சுரியல்னு வரும். யுவர் ஈகோ இஸ் ஹர்ட். ஏய், காணாத கண்டது மாதிரி எத்தனை வயசாச்சு, இந்த புத்தி இல்லாம மங்குன்னு பச்சைக்கு பச்சைக்குன்னு சாப்பிட்டு இருக்கான். இவெல்லாம் மனுஷனா? 67 வயசு ஆகுது. என்னடா வச்சிருக்காங்கல்ல, கேட்டு சாப்பிடணுன்ற விவேகம் இல்லையா? என்ன மனுஷன் இவன்? இன்னும் விளக்கை ஏத்தல நானு. Always consider the duality. You are taking a stand that it is your house, it is your laddu, you have got the prerogative over it. With that, you are passing judgment over a person. இப்ப, is there expansion or your chalanam? You have lost your balance. அப்போ பாக்குறீங்க, உங்க பார்வையிலேயே தெரிஞ்சுக்கிட்டார் சித்தப்பா. ஏண்டாப்பா சௌக்கியமா? கம்முன்னு இருக்கு, ரெஸ்பாண்ட் பண்ணல. நான் திருப்பதி லட்டு பார்த்தேன்டா, சாப்பிட்டேன். ஏன் சித்தப்பா விளக்கே ஏத்தல, கொடுத்துருக்காங்க, ஏன் காணாதது கண்ட மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. அவரு மூஞ்சி சுருங்கி போயிடும். அட பைத்தியக்கார மடையா, நீ சின்ன பையனா இருக்க, ஸ்கூல்ல படிக்கிறச்ச ஒருத்தருக்கு எத்தனை திருப்பதி லட்டு கொண்டாந்து கொடுத்துருப்பேன். நன்றி கெட்ட ஜென்மமே, உன் வீட்டுக்கு வந்ததே தப்பு. சரிடா அப்பா, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ. அம்மா பார்வதி, நான் வரேன்டாமா, கிளம்பி போயிடுறேன். உங்களுக்குள் அமைதி இருக்குமா? இல்லாவிட்டால் உங்களுக்குள் விரிவான ஒரு குற்ற உணர்வு இருக்கும். That is the Maya Malam. It will always await to kindle you, to make you imbalance. So as you go further with the pranayama, with the yoga, வெளியே வர்றீங்க, உங்க சித்தப்பா சாப்பிட்டு அப்படியே வாங்கி, சித்தப்பா சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன நீங்க அம்மா சித்தி சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு டயபெட்டிஸ் எடுத்து சான்ஸ் கிடைச்ச லட்டு சாப்பிடுவீங்களா? இது என்னையா வம்பா இருக்க? ஏய் போடா, எப்போ நீ வேற. சோ he is happy, you are happy. கடவுளுக்கு படிச்சுட்டு தான் சாப்பிடணும் எங்கேயுமே கிடையாது. I am very steadfast about it. வீட்டுல வடை சொல்றச்ச, லட்டு சொல்றச்ச,
லட்டு பிடிக்கிற வச்ச என் சின்ன குழந்தைங்க இப்ப பெருசா வச்சவங்க குடுன்னு ஓடி வரும். இதெல்லாம் அனுபவம் அனுபவம். அப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க, பூஜைக்கு முன்னாடி தொடாத. சரி, என் சின்ன குழந்தை கொஞ்சம் சுருங்கி போயிட்டா. எனக்கு அதெல்லாம் தாங்கவே தாங்க. ஐ அம் எ டிஃபரண்ட் ஃபெலோ. அப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சு, நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த ஸ்வீட்ட. ரவா லட்டு. நான் என் சின்ன குழந்தைய தேடுறேன். அவ தூங்கி போயிட்டா. சார், எனக்கு 75 வயசு ஆகுது. என் சின்ன குழந்தை 2 வயசு. 73 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த குழந்தை தூங்கிடுது. நான் மடியில எடுத்து உட்கார்த்தி வச்சுண்டு, "கண்ணு சாப்பிடுறா, நீ கேட்டியாடா?" நீங்க இப்படியே தலை தூங்கி தூங்கிட்டு இருக்கு. சார், ஐ காட் த கிரேட்டஸ்ட் லெசன் தட் டே. ஒரு குழந்தை தெய்வத்துக்கு சமானம். ஓடி வந்து ஆசையா கேக்குது. அப்ப அது குடுத்து, அது சாப்பிடுற அழக பார்த்தா, அதுதான் நிகர் நைவேத்தியம். அந்த குழந்தை தூங்கிட்டு சாப்பிடவே முடியாது. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்ப உங்களால சாப்பிட முடியுமா? சத்தியமா முடியாது. என்னய்யா வாழ்க்கை இது? பைத்தியக்காரத்தனமான வாழ்க்கை. பெரியவங்கள மதிக்கணும். அதே நேரத்துல குழந்தைகள் தெய்வத்திற்கு சமம். கிருஷ்ண ஜெயந்தி அப்ப மட்டுக்கு அப்படியே பாதம் வச்சு வச்சு பெ பெ கிருஷ்ணர கூப்பிடுறீங்களே! அப்போ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சின்ன குழந்தை, உயிருடன் இருக்கக்கூடிய குழந்தை, கை நீட்டி கேட்கும் பொழுது, அதற்கு மறுத்துவிட்டு, நீங்கள் செய்யும் பூஜையா? சோ தட் டே ஐ டுக் அ டெசிஷன். கம் வாட் மே. யாரு எதிர்த்தாலும் ரைட். குழந்தைங்க இருந்தா முதல்ல ஐ வில் கிவ் தி பிரசாதம். ஈவன் பிஃபோர் இட் இஸ் நைவேத்தியமோ ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்கன்னா எடுத்துக்கணும். இதுக்காக நான் திட்டு ஆபீஸ்லயே வாங்கியிருக்கேன். வீட்லயே வாங்கியிருக்கேன். ஐ நெவர் பாதர். எனக்குள்ள சம்திங் வில் சே யூ ஹவ் டன் தி ரைட். ஆக அந்த சித்தப்பாங்கிறத இப்ப அந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா, சித்தப்பாவும் சந்தோஷம். இந்தாம்மா, அம்மா பார்வதி பாரும்மா என்ன திட்டுறான் அவன். என்ன கேலி பண்றான்ம்மா. சித்தப்பா உங்களுக்கு தெரியாததா? There is an expansion. Ex So, you are always living among the 3 things. உங்கள சுத்தி ஜனங்க இருக்காங்க. உங்கள் சூழ்நிலைகள் இருக்கு. உங்களுக்கான பொருள்கள் இருக்கு. இங்க இருக்கிற பொருள் என்ன? லட்டு. ஜனங்க யாரு? உங்க சித்தப்பா, உங்க வைஃப். சந்தர்ப்பம் என்ன? திருப்பதி லட்டு சாப்பிடுறது. அத நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுறதா? அப்படியே சாப்பிடு. அதை சந்தோஷமாக மாற்றி வைப்பதும், அதை ஒரு துக்ககரமாக மாற்றுவதும் தான் இட் டிசைட்ஸ் அபௌட் யுவர் கர்மா. ஆக மாயா மரத்தை ஹேண்டில் பண்றதுக்கு யூ ஷுட் ஃபர்ஸ்ட் ஹேவ் அ கண்ட்ரோல் ஆர் அ மெச்சூரிட்டி ஓவர் ஐ, மீ, மை, மை. ஏன் வீடு, ஏன் லட்டு, ஏன் பொண்டாட்டி, நான் கூப்பிட்டாதான் சித்தப்பா எடுக்கணும். இல்லாட்டி இட் டசன்ட் ஹேவ் தி பிஹேவியர், இட் டசன்ட் ஹேவ் எத்திக்ஸ். அப்படி இருக்கலாம். ஏய், லட்டுடா, யாருக்கு தான் ஆசை இருக்கும்? வாங்க சித்தப்பா சாப்பிடுங்க. பார்வதி நீ வாடா, வா. ஹாப்பி, ஹாப்பி. There, the Maya Manam will cannot touch you. So you are getting over the Maya Manam. ஆணவ மனம், ஆணவ மனம் இன்னொரு டைமென்ஷனுக்கு போலாம். ஒரு பந்தி நடந்துட்டு இருக்கு. பெண் குழந்தை ஒரு 16, 17 வயசு வாழை இலை போட்டு டம்ளர்ல தண்ணி ஊத்தி போயிட்டு நாம நடந்தது அனுபவத்துல பேசிட்டு இருக்கேன். நான் சும்மா சப்பக்கட்டு காட்டுறேன். அப்போ அந்த குழந்தையுடைய தாவணி பட்டு ஒரு டம்ளர் கவுந்துடுச்சு. ஒரு வாழை இலையில அப்படியே தண்ணி போகுது. கண் இல்லையா கபோதி, உன வளர்த்த வளர்ப்பே சரியில்லையே, இப்படியே தண்ணி கொண்டு பாருது, கொண்டா தொட்டியை தொட. அந்த பொண்ணு மூஞ்சி சின்னதாயிடுச்சு. அவங்க அப்பா எதிர்ல உட்கார்ந்து இருக்கார். அவர் மாதிரி சாரி சார்ங்கிற இந்த தண்டம் he is passing judgment. I intercepted. சார் இப்ப என்ன நடந்து போச்சு? அந்த பொண்ணு உங்களுக்கு தண்ணி ஊத்தாமே போயிருக்கலாம். அப்ப தண்ணி வேணும் நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி தண்ணி வச்சது அதுக்கு உங்களுக்கு கிரேட்ஃபுல்னஸ் கிராட்டிடியூட் கிடையாதா? ஆறு நீங்க புதுசா இருக்கீங்க பந்தியில, யோ நான் மனுஷன். அந்த பொண்ணு திட்டுறியே இத்தனை பேருக்கு தண்ணி கொடுத்துச்சு, அத பாராட்டினீங்களா நீங்க? சின்ன தப்பு பண்ணிட்டு அந்த குழந்தை உங்களுக்கு சந்தோஷமா மறுபடியும் பார்க்க முடியுமா? நீங்க தான் பார்க்க முடியுமா? Why are you hurting the feelings of others? No, I am not ready to talk to you. யோ நீ பேச காட்டி போ. நான் அந்த குழந்தையை கூப்பிட்டு அம்மா யூ டன் வண்டர்ஃபுல் திங். உன்ன மாதிரி யாருமே சர்வ் பண்ண மாட்டாங்க.
அவ்வளவு பொறுமையா அழகா பண்ண. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. தேங்க்யூ அங்கிள் போச்சு. அவங்க அப்பாவுக்கு சொன்னேன், இதை பாருங்க எத்தனையோ பேர் வருவாங்க போனாங்க. பி ப்ரௌட் ஆஃப் த சேவா ஆட்டிடியூட் ஆஃப் யுவர் சைல்ட். ஷீ இஸ் டிவைன். யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி தானா வந்து பரிமாறிட்டு இருக்கா. தட்ஸ் அ டிவைன் குவாலிட்டி. எல்லாரும் கேட்கிற மாதிரி சொன்னேன். அவருக்கு ஒரு ஆறுதல். சரி சார், உங்களுக்கு தெரியாம தெரியா. இப்ப அந்த அவருடைய கையை போட்டு தண்ணி கீழே விழுந்துருந்துச்சுன்னா அவர் கையை தட்டிப்பாரா, அவர் கையை திட்டுவாரா, இல்ல அவர் கையை வெட்டிப்பாரா? ஏன் சார் புத்தி எங்க சார் போதும் நமக்கு? சோ மேக் எ சிச்சுவேஷன். அந்த இன்னும் வருது பாருங்க, நெட்டிக்கிட்டே கொம்பு முளைக்கிற தப்புன்னு அதை கொஞ்சம் மட்டம் தான். Then you are able to win over your ஆணவ மனம். When before you pointing one finger at others, never ever forget 3 fingers are pointing towards you. மத்தவன் முதுக பாக்குறேன்டி, உன் முதுக பாத்துக்க முடியாது. முதல்ல அது ஒழுங்கா இருக்கான்னு பாரு. அப்போ இந்த ஆணவ மனம் வராது. So you have win over. உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று பாராட்டும். எக்ஸலன்ட், you are making a good progress. நீங்க தான் சார் கடவுள். கடவுள் தன்மை உங்களை பாராட்டும், உங்களை முத்தா கொடுக்கும், உங்களுக்கு கொஞ்சம். அதெல்லாம் நீ பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே நான் துர்க்கை உபாசகர். அம்மா கிட்ட கொஞ்சிப்பேன். அம்மா மடியில் தலை வச்சு படுப்பேன். நவாட்சரி சொல்லிக்கிட்டே இருக்கும். வெரி குட் வெரி குட் அப்படின்பா. அதே போல எனக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம் முருகப்பெருமான். ஒண்டர்ஃபுல் திங், ஒண்டர்ஃபுல் திங். எங்க நம்ம நல்லதை சொல்லணும், சொல்றதை நாசுக்கா சொல்லணும், உட்படாம சொல்லணும். டவார்டுமே போடக்கூடாது. வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லணும், சொல்லாம இருக்கக்கூடாது. சொல்லாம இருந்தா உங்க நெஞ்சம், உங்களுடைய மனசாட்சி உங்களை குத்தம். ஏன்டா பாவி சொல்லாம ஆயிட்டாங்க. சில நேரங்களில் நான் வெளியப்படவே சொல்லியிருக்கேன், சில நேரத்துல வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனா சொல்லாம இருந்தது கிடையாது. பி இட் அபிஷியல் ஆர் பி இட் பர்சனல். இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனசாட்சி என்னை எப்பவுமே பாராட்டும். அதனால நான் சந்தித்த பலவிதமான இன்னல்கள் இருக்கு, சந்தோஷங்களும் இருக்கு. when you are prepared for getting garlanded, you should also be prepared for brickbats. ரெண்டுத்துமே தயாரா. அப்பதான் இந்த ஆன்மீக பாதையில் நாம போக முடியும். சரியா? இப்போ மாயாவரத்தை பார்த்தாச்சு, ஆணவரத்தம். கர்மமலம். கர்மமலத்துக்கு தான் பேசிஸ். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் கர்ணன். கர்ணன் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்க, இடது கையில வைரங்கள், மாணிக்கங்கள், நவவித வைர வைடூரியங்கள்லாம் பதித்த ஒரு கிண்ணம். அதுல எண்ணெய் இருக்கு. அதை எடுத்து அவர் தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப கிருஷ்ணர் வர்ற, ஏனப்பா கர்ணா பிரமாதமா இருக்கேன், ரொம்ப ஜோரா இருக்கேன், நவரத்னங்களா பதிச்சிருக்கேன், எனக்கு கொடுப்பியா அப்படிப்பாரு. இடது கை நீட்டு, கிருஷ்ணா சூத்திரதாரி, உனக்கு இல்லாததான் இதாக எடுத்துக்குவாங்க, டக்குன்னு கொடுத்துருவார். இப்ப கிருஷ்ணர் கேட்பா, ஏண்டா கொடுக்கறது வலது கையில கொடுக்காம இடது கையில தான் நீ கொடை தானம் பண்ணுவியா அப்படின்னு கேட்கிறார். அவர் வந்து கிருஷ்ணா உனக்கு தெரியாதது ஒண்ணா, நான் இந்த இடது கையில இருந்து வலது கைக்கு மாத்துறதுக்குள்ள இந்த புத்தி எப்படி ஆகுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த புத்தி அகங்காரத்துல சலனம் பிடிச்சு எப்படி வேணா மாறும். அதனால இடது கையில கொடுத்துட்டேன், தப்பா இருந்தா நான் மன்னிச்சேன். கிருஷ்ண பரமாத்மா அவரை கட்டி அணைச்சுப்பார். எனக்கு மிகவும் பிடித்த உண்மை. இது வந்து எங்க குருஜியோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆக்சுவலா நடந்தது. when he made a visit to New York after his discourse and all, after session, அவர் ரூமுக்கு வர டு ரெஸ்ட் எடுத்துக்க. அப்போ அவருடைய செஷன் அட்டெண்ட் பண்ண நியூயார்க் சிட்டிசன். அந்த அம்மா ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு, அதுல செட்டில் இருக்கு. போன் பண்றாங்க. இவருடைய செக்ரட்டரி எடுக்கிறார், குருஜியோட செக்ரட்டரி. சார், ஐ வாண்ட் டு மீட் குருஜி இமிடியேட்லி. இது சொல்றாரு, குருஜி இஸ் வெரி டயர்ட், அட்லீஸ்ட் ஹி நீட் டு ஸ்லீப் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் அப்படிங்கிறப்ப ஐ வாண்ட் டு மீட் ஹிம். அப்போ குருஜி என்ன இது அப்படிங்கிறார். இல்ல யாரோ அம்மா உங்களை பார்க்கணுங்கிறாங்க. சரி, என்ன அவசரம் எதுவும் தெரியல, ஆஸ்கர் டு கம் அப்படின்னு குருஜி சொல்றாரு. அப்ப அந்த அம்மா ஒரு 4 மணி நேரத்துல வேகமா கார்ல வர்றாங்க. வந்துட்டு she has handed over all the documents of her house. நியூயார்க் சென்டரா இருக்கிறது அந்த அம்மாவுடைய வீடு. ஐயா, எனக்கு வீட்டுல இருந்தேன், என்னுடைய எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சேன். இப்பேற்பட்ட ஒரு சத்குருவா இருக்கீங்க, எல்லோரும் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சுக்கிட்டு இருக்கீங்க,
இந்த வீடு உங்களுக்கு பயன் பண்ணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏமா இது இப்ப பண்ற, நாளைக்கு பண்ணிருக்கலாமே. எங்க போயிட போகுது வீடு, எங்க போயிட போற நானு, எங்க நீ போயிட போற நீ? ஐயோ அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. என் புத்தி எப்படி வரும்னு தெரியாது. இப்ப மனுஷன் உங்களுக்கு கொடுத்து சந்தோஷம் அடையணும்னு சொல்லிடுச்சு. ஆனா நாளைக்கு தூங்கி எந்திரிக்கிறச்ச இந்த புத்தி எப்படி போகும் சொல்ல முடியாது. அதனால உடனே வந்தேன். தயவு செஞ்சு this is how you have to handle the karma malam without having that kind of a doership. கொடுக்கும் கை கொடுக்கும் கை உயர்ந்தும், எடுக்கும் கை உயர்ந்தும், கொடுக்கும் கை தாழ்ந்தும், எடுக்கும் கை உயர்ந்தும். நம்ம கொடுக்கிறோன்னு இப்படி கொடுக்க கூடாது. நம்ம இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. கொடுக்கும் கை தாழ்ந்தும், எடுக்கும் கை உயர்ந்தும் இருக்கணும். நான் கொடுக்கிறேன்னு அங்க ஈகோ வரணும். ஒரு உயிருக்கு உதவி பண்ண இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு 2 கையும் கொடுங்க சார். எங்கேயோ போறோம். இத பிராக்டிக்கல் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் கொடுக்குறேன் எண்ணமே வரக்கூடாது. எங்க டூயர்ஷிப் வருதோ then you are creating your own karma. உங்க கர்ம பலம். பிறர்க்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தானே விழுகும். எந்தவித வயிற்றறிச்சல வாழவே முடியாது. இதெல்லாம் நம் நீதி நெறிமுறைகள். நீதி நெறிமுறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு தர்மம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இறைக்கிற ஊற்றே சுரக்கும், இடிக்கிற வானம் கொடுக்கும். இறைக்கிற ஊற்றே சுரக்கும், இடிக்கிற வானம் கொடுக்கும். விதைக்கிற விதைதான் முளைக்கும். இதுதான் இயற்கையின் நியதி. மறக்கவே கூடாது. இதெல்லாம் ஒரு அற்புதமான பாட்டு இருக்கும். அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் வரும். அந்த பாட்டு அழகான பாட்டு. ஆக நாம கொடுக்கிறச்ச இப்படி கொடுக்கணும். ஐயா வாங்க எடுத்துக்கோங்க, சந்தோஷமா எடுத்துக்கோ. நான் கொடுக்குறேன்னா நான் கொடுத்ததே ஏதோ பெருசா பண்ற மாதிரி ஈகோ. ஆக அதுக்கு அடிப்படையே உங்களுடைய மாயாமலம், கர்மமலம், ஆணவ மலத்துக்கு கிங் பின்னா இருக்கிறது இந்த அகங்காரம். இந்த அகங்காரத்தை how to relate it, how to handle your மாயாமலம், how to handle it to கர்மமலம், how to handle it to your மாயாமலம். மூணுமே மாயா ஆணவ பண்ணிட்டீங்கன்னா இது மூணுமே வந்து கரைஞ்சு போயிடும் சார். சார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஃபிளைட்ல போறீங்க, மீனம்பாக்கத்துல டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆரம்பிச்ச பிளேன் முதல்ல கோஸ் த்ரூ இடின்னு இடிச்சிட்டு இருக்கு. வானம் கொட்டுன்னு நீங்க அப்பதான் பிளைட்டுக்குள்ள ஏறுறீங்க. என்னடாப்பா இப்படி ஏறுது, டர்புலண்டா இருக்குன்னு தெரியலையே, எப்படா இருக்குது அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு பிளைட்ல ஏறுறீங்க. அந்த பைலட் உங்களை மேகத்துக்கு மேல எடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ அந்த மேகங்களுக்கு மேல போயிட்டீங்க. மேல போனதுக்கு அப்புறம் மழையாவது, இடியாவது, சூறாவளியாவது. You go beyond that. Like that, when the same ego தனக்குத்தானே பகைவனும் நட்டானும், தனக்குத்தானே மறுமையும் இம்மையும், தனக்குத்தானே எய்தும் வினை பயன் என்பதும், தனக்குத்தானே தலைவனும் அவனே. திருமூலர் திருமந்திரம் அற்புதம். உனக்கு நீதான் ஃப்ரெண்டு, உனக்கு நீதான் எதிரி. உனக்கு உள்ளதான் சொர்க்கம் இருக்கு, உனக்கு உள்ளதான் நரகம் இருக்கு, உனக்கிட்டதான் வினை பயன் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணா உனக்கு நீதான் தலைவன், தனக்கு தானே தலைவனும் அவமே. ஆக இது அற்புதமான செஷன். நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதெல்லாம் நாம தான் கடவுள் பிளஸ் கடவுள் மைனஸ் ஆணவமலம், மாயாமலம், கர்மம். இதை முடிச்சிட்டோம்னா உங்க சூட்சும உடல் பொன்னிறமாக பிரகாசிக்கும் சார். Then you become the creator. You become the mother. யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதே நமஸ்தஸ்யே 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 நமோ. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. You are there, one with the whole creation. You are the creation. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தில் மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார். அந்த நிலைய தெள்ள தெளிவா இது நாம அவ்வை பிராட்டியோட அப்படியே முதல்ல கடிஞ்சிக்கிறாங்க. முதல்ல ஸ்தூல சூட்சும உடம்புன்னா என்னன்னு சொல்றாங்க. அதுக்கும் உங்க ஸ்தூல உடம்புக்கு என்ன சம்பந்தம் சொல்றாங்க. எப்படி இந்த சூட்சும உடம்பு உனக்கு ஏத்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாங்க.
4வது, இந்த ஸ்தூல சரீரத்தை வச்சுட்டு என்னத்தடா கண்டன்றாங்க. இந்த 9 வாசல் உடம்ப நீ கோயிலாவ மாத்தலாம், கள்ளர்கள் வாழும் குகையாவ மாத்தலாங்கிறாங்க. எப்படி அதை ஹேண்டில் பண்றதுக்கு வழி, உங்க பிராணா வாயு இம்பார்ட்டன்ட்ங்கிறாங்க. அந்த வாயுவை வச்சுக்கிட்டு இந்த 9 வாசல உள்ள பாத்தீங்கன்னா ஒளி பிரகாசமாக, சுயம் பிரகாசமாக நீதான் கடவுள் என்பதை உணர்வாயிட்டு அற்புதமா அவை பேராட்டி முடிக்கிறாங்க. சரியா? வாய்ப்புக்கு நன்றி. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த நோட்ஸ் ரொம்ப அழகா, எனக்கே இதை விட எழுதின நோட்ஸ் அழகா இருக்கு. இதை கொஞ்சம் பொறுமையா முடிஞ்சா பிரிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. It will be a permanent record for you. Very important. Because I have spent time on it. It will be helpful to you. ஆக அகங்காரம், மனம், புத்தி, சித்தம். Ahankaram will be there. Man, buddhi, chittam. These 3-4 aspects getting handled by your Mayamanam, Anavamanam, Karmamanam. When you get rid of this Mayamanam, Anavamanam, Karmamanam, you become God. You become that. You become so hum. I am that. I am. Jai Gurudev. Thank you, Arun. Thank you for the opportunity. Thank you, sir. பயணிக்கலாம். கூடவே வாங்க. அவை பிராட்டி ஒரு அற்புதமான சித்தர், நல்வழி காட்டுபவர். ஜெய் குரு.